நடிகை ரஞ்சிதாவுடன் தனி அறையில் இருந்தது குறித்து விளக்கமளித்துள்ள சாமியார் நித்யானந்தா தாம் செய்தது சட்ட ரீதியாக தவறு இல்லை என்று கூறியுள்ளார். தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வரும் நித்யானந்தா மர்மமான இடத்தில் இருந்து அனுப்பியுள்ள வீடியோவில் பாலியல் விவகாரங்கள் பற்றிய உண்மைகளை விரைவில் எல்லோருக்கும் தெரிவிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். தனி அறையில் நடிகை ரஞ்சிதாவுடன் சாமியார் நித்யானந்தா இருந்த காட்சிகளால் ஏற்பட்ட அதிர்ச்சியே விலகவில்லை. அதற்குள் நித்யானந்தாவின் பெங்களூர் ஆசிரமத்தில் கனடா நாட்டுக்காரர் படுகொலை, ஓரினச் சேர்க்கை பற்றிய புகார், பெண்கள் பலருடன் இருந்த தொடர்பு என அடுக்கடுக்கான விவகாரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை வெளியிட்டுள்ள நித்யானந்தாவின் முக்கிய சீடர்களில் ஒருவரான நித்ய தர்மானந்தா என்கிற லெனின் கருப்பன் சாமியார் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறியிருப்பதை அடுத்து போலீசாரின் நேரடி கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வரும் நித்யானந்தா வழக்கறிஞர் ஒருவரின் மூலமாக ஊடகங்களுக்கு வீடியோ CD ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை என்று அவர் கூறியுள்ளார். உங்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக ஆழமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். சட்ட ரீதியாக எந்த தவறையும் நானோ தியானபீடமோ செய்யவில்லை. நடிகை ரஞ்சிதாவுடன் தனி அறையில் இருந்தது பற்றி சாமியார் எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை. ஏற்கனவே ஒளிபரப்பான CDயில் இருப்பது தாம் அல்ல என்று சாமியார் மறுக்கவும் இல்லை. தம் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான உண்மைகளை சேகரித்து வருவதாகவும் அவை கிடைத்தவுடன் அனைவருக்கும் தெரியப்படுத்த இருப்பதாகவும் நித்யானந்தா CDயில் கூறியுள்ளார். நாங்கள் இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் வதந்திகள் சார்ந்த எல்லாவிதமான செய்திகளையும் உண்மைகளையும் திரட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். சில நாட்களில் நாங்கள் செய்திகள் அனைத்தையும் சேகரித்த பிறகு உங்களுக்கு எல்லா உண்மைகளையும் உங்கள் முன் திறந்து வைக்கின்றேன். சாமியார் தரப்பில் தரப்பட்டுள்ள CD எங்கு எப்போது எடுக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. சட்ட ரீதியாக தவறு செய்யவில்லை என்றால் போலீஸ் நடவடிக்கைக்கு பயந்து தலைமறைவாக இருப்பது ஏன் என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சாமியார் நித்யானந்தாவுக்கு எதிராக மேலும் பல இடங்களில் பக்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகை ரஞ்சிதாவுடன் நித்யானந்தா தனி அறையில் இருக்கும் காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டதை அடுத்து பக்தர்களும் பொதுமக்களும் தங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பது 5வது நாளாக நீடித்து ராசிபுரத்தை அடுத்துள்ள பட்டணம் கிராமத்தில் நித்யானந்தா ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்த நித்யானந்தாவின் படங்களை சேதப்படுத்தி பக்தர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக நித்யானந்தாவின் ஆசிரமங்கள் பல இடங்களில் போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆசிரமத்திற்கு வந்த வெளிநாட்டுக்காரர்கள் நித்யானந்தாவின் மோசடியால் மனவேதனைக்கு ஆளாகி இருப்பதாக தெரிவித்துள்ளனர். And I come to India for many years. No, he's obviously not an honest man. Obviously a businessman. நித்யானந்தாவின் மற்ற ஆசிரமங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் பலரும் வெளியேறியுள்ளனர். இதனால் நித்யானந்தா ஆசிரமத்தின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. சாமியார் நித்யானந்தா மீதான வழக்கை கர்நாடகாவுக்கு மாற்றும் முடிவில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தலைமைச் சீடர் லெனின் கருப்பனுக்கு நித்யானந்தா விடுத்துள்ள கொலை மிரட்டல் மற்றும் சாமியார் மீதான மோசடி புகார் குறித்து சென்னை போலீசார் விசாரிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளர் ராமசெல்வராஜ். நடிகர் ரஞ்சிதாவுடன் சாமியார் நித்யானந்தா தனி அறையில் இருக்கும் வீடியோ காட்சி வெளியானதால் ஏற்பட்ட பரபரப்பை தொடர்ந்து சாமியாருடைய தலைமை சீடர் லெனின் கருப்பன் என்பவர் சென்னை மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனை நேரில் சந்தித்தார். அப்போது சாமியார் தொடர்பான வீடியோ ஆதாரம் ஒன்றையும் தாக்கல் செய்தார். மேலும் பெங்களூரில் உள்ள சாமியார் ஆசிரமத்தில் என்னென்ன முறைகேடுகள் நடைபெற்றன என்பது குறித்து விரிவான புகார் மனு ஒன்றையும் அளித்துள்ளார். இதன் பேரில் சென்னை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சாமியார் நித்யானந்தா மீது பாலியல் பலாத்காரம், கொலை மிரட்டல், மோசடி, கூட்டுச்செய்தி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் கர்நாடக மாநிலம் என்பதால் இந்த வழக்கு கர்நாடக மாநில காவல்துறைக்கு மாற்றப்பட உள்ளது. திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு அங்கு மாற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான உத்தரவை DGP லத்திகா சரண் பிறப்பிக்க உள்ளார். இந்த வழக்கு கர்நாடக மாநிலத்திற்கு மாற்றப்பட்டாலும் தமிழக போலீசாரும் இது தொடர்பாக விசாரணை நடத்த உள்ளனர். இதில் குறிப்பாக கொலை மிரட்டல் என்று ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டு உள்ளது. இந்த பிரிவில் லெனின் கருப்பன் சம்பந்தப்பட்டதாகும். லெனின் கருப்பனை சாமியார் நித்யானந்தா மிரட்டியுள்ளார். சாமியார் நித்யானந்தா கடந்த பிப்ரவரி மாதம் சேலம் மாவட்டம் சீரகபாடிக்கு வந்தபோது அவரை வீடியோ எடுத்த தகவல் கிடைத்துள்ளது. இதன் பேரில் லெனின் கருப்பனை நேரில் அழைத்து சாமியார் கண்டித்ததோடு அவருக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார்.
இது தொடர்பாக லெலின் கருப்பன் விரிவான வாக்குமூலம் ஒன்றும் அளித்துள்ளார். இதுகுறித்து சென்னை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கான தனிப்படை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சாமியார் மீது மோசடி வழக்கு ஒன்றும் தனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தும் சென்னை போலீசார் விசாரிக்க இருக்கிறாங்க. எனவே சென்னை போலீசார் விசாரிக்கும் அதே நேரத்தில் கர்நாடக போலீசாரும் தனி விசாரணை மேற்கொள்ளப்பட இருப்பதால் சாமியார் நித்யானந்தா கர்நாடக மாநிலத்திற்கோ அல்லது தமிழ்நாட்டிற்குள்ளோ நுழைய முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது. லெலின் கருப்பன் வழக்கின் பேரில் கர்நாடக போலீசார் தனியாக விசாரணை மேற்கொண்டாலும் அதில் கொலை மிரட்டல் குறித்து சென்னை போலீசார் விசாரித்து அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் கர்நாடக போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள். அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பும் ஆவணங்களும் அப்போது தாக்கல் செய்யப்படும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஒளிப்பதிவாளர் டேவிட் ஆண்டனியுடன் ராம செல்வராஜ், சன் நியூஸ்.